In this video, we'll discuss about introduction and importance of pathology in nursing. What is meaning of pathology? Patho means suffering, logos means study, to study of disease. Pathology is a medical discipline that studies the causes, mechanism and effect of diseases on the body. இது வந்து ஒரு மெடிக்கல் டிசிப்ளின். இதில் வந்து எதை பற்றி படிக்கிறோம்? வாட் ஆர் த திங்ஸ் காசஸ், ஸ்டடி ஆஃப் காசஸ், டிசீஸ் காசிங் ஏஜென்ட் காசஸ், வாட் இஸ் த மெக்கானிசம் இன்சைட் பாடி ஹேப்பன் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் டிசீஸ், அதோட எஃபெக்ட் என்ன இருக்கும் பாடியில், இதை பற்றி படிப்போம். ஸோ இட் இஸ் ஏ மெடிக்கல் டிசிப்ளின் தட் ஸ்டடி த காசஸ், மெக்கானிசம் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் டிசீஸ் ஆன் த பாடி. Introduction. In pathology, pathologists use a variety of technique. பேத்தாலஜியில் வந்து பேத்தாலஜிஸ்ட் வந்து வெரைட்டி ஆஃப் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா மைக்ரோபயாலஜிக்கல், இம்யூனாலஜிக்கல் டெக்னிக். ஏன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் சேஞ்ச், டிசீஸ்டு கண்டிஷன் அப்போ எப்படி வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் அதோட ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுங்கிறத மைக்ரோபயாலஜிக்கல் அண்ட் இம்யூனாலஜிக்கல் டெக்னிக் மூலமாக அவங்க வந்து பேத்தாலஜிஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ பேத்தாலஜிஸ்ட் யூஸ் a variety of technique as microbiological and immunological technique. Then how to define? Pathology is a branch of medical science. இது வந்து என்னென்னா ஒரு branch of medical science that focus on the study and diagnosis of disease. இதில் வந்து எப்படி வந்து டிசீஸை வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி படிப்போம். ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்டடி அண்ட் டயக்னோசிஸ் ஆஃப் disease. Clinical pathology involves that examination of surgically removed organ. So clinical pathology எதை பற்றி படிப்போம்? எக்ஸாமினேஷன் ஆஃப் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண ஆர்கன். ஓகே, ஸோ சர்ஜிக்கலி ரிமூவ்டு ஆர்கன், டிஷ்யூ, பாடி ஃபுல்லீட் அண்ட் இன் சம் கேசஸ் ஹோல் பாடி, அதை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். கிளினிக்கல் பேத்தாலஜியில் டிஷ்யூவோ ஆர்கனோ பாடி ஃபுல்லீடோ எடுத்து எக்ஸாமினேஷன் பண்ணுறது தான் வந்து கிளினிக்கல் பேத்தாலஜி. சப் டிவிஷன் ஆஃப் பேத்தாலஜி 2 மெயின் கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து அனட்டமிக்கல் பேத்தாலஜி, செகண்ட் வந்து கிளினிக்கல் பேத்தாலஜி. அனட்டமிக்கல் பேத்தாலஜியில் வந்து ஃபோக்கஸ் ஆன் கிராஸ் அண்டு microscopic examination of tissue organ to identify disease related structural change. இது வந்து ஜென்ரல் பேத்தாலஜின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா கிராஸ், எப்படி வந்து இன்ஃபெக்டட் ஆர்கன் இருக்குது அதை வந்து நம்ம நேக்கட் ஐயில் பார்க்குறோம்ல, அதுதான் கிராஸ். அப்புறம் வந்து மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஷ்யூ அண்ட் ஆர்கன், ஐடென்டிஃபைடு டிசீஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், நார்மலாக எப்படி இருக்கும் அது இன்ஃபெக்டட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இருக்குது அதை வந்து இந்த ஜென்ரல் பேத்தாலஜி அனட்டமிக்கலில் பார்ப்போம். அதுவே கிளினிக்கல் பேத்தாலஜியில் வந்து அனலைஸ் பண்ணுறோம் பாடி ஃபுல்லீட் அண்ட் டிஷ்யூ டு எய்ட் இன் டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசீஸ். டிசீஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பாடி ஃபுல்லீட் எடுத்து அனலைஸ் பண்ணுறது, டிஷ்யூவை எடுத்து அனலைஸ் பண்ணுறது தான் வந்து கிளினிக்கல் பேத்தாலஜி. ஸோ அனட்டமிக்கல் பேத்தாலஜியில் வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. என்னென்னா கிராஸ் பேத்தாலஜி அப்படின்னா வந்து விசுவல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆர்கன் அண்டு டிஷ்யூ. இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருந்ததுன்னா அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கேன்சரை எப்படி இருக்குது, அந்த கட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறது விசுவல் எக்ஸாமினேஷன். கிராஸாக நேக்கட் ஐயில் பார்க்குறது. கிஸ்டோ பேத்தாலஜினா மைக்ரோஸ்கோபி எக்ஸாமினேஷனில் டிஷ்யூவை பார்க்குறது. சைட்டோ பேத்தாலஜினா எக்ஸாம் ஆஃப் த செல், பாடி ஃபுல்லீட் அண்டு ஸ்மெயர், செல்லை பற்றி பார்க்குறது. Then forensic pathology means exam of tissue and organ in postmortem cases for legal purpose. ஓகே, ஏதாவது டெத்தில் வந்து அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா போலீஸ் கேஸ் கொடுத்து அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இருந்து பார்க்குறது தான் வந்து ஃபாரன்சிக் பேத்தாலஜி. தென் சர்ஜிக்கல் பேத்தாலஜி, ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ ரிமூவ்டு டியூரிங் சர்ஜரி. தென் டெர்மட்டோபேத்தாலஜி, ஸ்கின் ரிலேட்டடான டிசீஸை பற்றி படிக்கிறது. நியூரோபேத்தாலஜினா வந்து நர்வ் சிஸ்டம் ரிலேட்டடானது. ரீனல் மீன்ஸ் கிட்னி டிசீஸ் ரிலேட்டடானது. பல்மனரி பேத்தாலஜி மீன்ஸ் லங்ஸ் டிசீஸ் ரிலேட்டடானது. கிளினிக்கல் பேத்தாலஜி செகண்ட் மெயின் கேட்டகரி கிளினிக்கல் பேத்தாலஜி. இதில் வந்து கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி, இதில் வந்து என்ன அனலைசிஸ் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ட் இன் பாடி ஃபுல்லீட். ஹெமட்டாலஜியில் வந்து பிளட் அண்டு பிளட் ஃபார்மிங் ஆர்கன் அதை பற்றி படிக்கிறது. பிளட் எடுத்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. கிளினிக்கல் மைக்ரோபயாலஜியில் வந்து ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் அண்ட் தர் ரோல் இன் டிசீஸ். பிளட் பேங்கிங்கில் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஸ்க்ரீனிங் பண்ணுறது எல்லாமே. ஹெமட்டோபேத்தாலஜி ஸ்டடி ஆஃப் பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ்.
ஸோ இதெல்லாம் வந்து கிளினிக்கல் பேத்தாலஜி அண்டரில். கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி, ஹெமட்டாலஜி, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி, பிளட் பேங்கிங், ஹெமட்டோ பேத்தாலஜி இந்த ஃபீல்ட்லாம் இருக்குது. Next, important of pathology. Pathology play a vital role in clinical aspect. It help to understand the following aspect. So, என்னென்ன importance of pathology என்னன்னு சொல்லி பார்த்தா, இது வந்து important in clinical aspectல ரொம்ப important. என்னென்னா how disease causes, எப்படி வந்து disease cause ஆகுது, classification of disease, ஓகே viral disease fungal disease அது மாதிரி classification பண்ணுறது, then evolution of disease, then sign and symptoms of disease. எவல்யூஷன்னா மதிப்பிடுது டிசீஸ், தென் ஸ்ப்ரெட் அண்ட் ப்ரிகாஷன் டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் காமன் டிசீஸ், எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங் ஈட்டியாலஜி, வாட் ஆர் த ஈட்டியாலஜிக்கல் ஏஜென்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்னால் வந்து எக்ஸ்ரே லைக் தட், யூவி ரே லைக் தட், தென் பேத்தோஜெனிசிஸ், எப்படி இந்த ஆர்கானிசம் என்ட்ரி ஆகிட்டு என்னென்ன பார்ட்டெல்லாம் இது அஃபெக்ட் பண்ணுது, ஸோ இங்கே வந்து பேத்தோஜெனிசிஸ் வந்து என்னென்ன பார்ட்லாம் அஃபெக்ட் பண்ணுது, ப்ரோக்னோசிஸ் அது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இதை பற்றி படிக்கிறது தான் வந்து இது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ எப்படி டிசீஸ் காஸ் பண்ணுது, அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன, அதை எப்படி மதிப்பிடலாம், எவல்யூஷன், என்னென்ன சைன் அண்ட் சிம்டம், எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, என்னென்ன ஈட்டியாலஜிக்கல் ஏஜென்ட், பேத்தோஜெனிசிஸ் அண்டு ப்ரோக்னோசிஸை பற்றி படிக்கிறது. இப்போ மெயின் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசீஸ் இன் நர்சிங் ஆஸ்பெக்டில் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வென் நர்சஸ் ஸ்டடியிங் pathology, they have idea about to understand that alteration of the structure, எப்படி நார்மல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, டிசீஸ்டு கண்டிஷனில் எப்படி இருக்குது, ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பாடி ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் த டிசீஸ், எப்படி பாடி வந்து அஃபெக்டட் கண்டிஷனில் எப்படி ஒர்க் ஆகுது, தென் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அது மாதிரி, தென் டு அண்டர்ஸ்டாண்ட் காஸ் ஆஃப் டிசீஸ், எப்படி வந்து காஸ் ஆகுது, தென் டு நோன் அபவுட் தட் மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ், then to known about that clinical future of this disease, அதாவது sign and symptoms என்னென்னலாம் காஸ் பண்ணுது, knowledge about disease, so nurses can handle the client even after death of that patient. அவங்களுக்கு வந்து டிசீஸ் பற்றி நாலேஜ் தெரிஞ்சதுனால ஈவன் டெத்துக்கு அப்போ கூட அவங்க வந்து பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். தென் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ், ஆன் தட் பேஸ் ஆஃப் இட் நர்ஸ் கேன் கிவ் கேர் அஸ் per stages. இப்போ என்னென்ன ஸ்டேஜ், சே ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்னு எடுத்துகிட்டா 4 ஸ்டேஜ் இருக்கும், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3 and 4. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ்னால் ஈஸியாக வந்து பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடியும், அதே 3rd and 4thனால் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். இது மாதிரி ஸ்டேஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தென் டு அண்டர்ஸ்டாண்ட் டிசீஸ் ப்ராக்ரஸ், நர்சஸ் கேன் அசஸ் கிளைண்ட் அஸ் ஃபர் டிசீஸ் ப்ராக்ரஸ், அவங்க டு அண்டர்ஸ்டாண்ட் டிசீஸ் ப்ராசஸ், அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியும். தென் லேப் ரிப்போர்ட் ஹெல்ப் இன் டயக்னோசிஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ப்ரோக்ரஸ் ஆஃப் டிசீஸ், ஸோ லெபார்ட்ரி ரிப்போர்ட்டை வச்சு அவங்க வந்து அந்த டிசீஸ் எந்த கண்டிஷனில் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேத்தாலஜி இன் நர்சிங்கில் வந்து நர்சஸ் வந்து ஏன் வந்து இந்த பேத்தாலஜி படிக்கணும், நர்சிங் ஸ்டூடெண்ட் ஏன் வந்து பேத்தாலஜி சப்ஜெக்ட் படிக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். இதில் வந்து வேரியஸ் ஃபீல்ட், ஜென்ரல் பேத்தாலஜி ஆர் அனாட்டமிக்கல் பேத்தாலஜி, கிளினிக்கல் பேத்தாலஜி, ஜென்ரல் பேத்தாலஜியில் வந்து வேரியஸ் ஃபீல்டு, அதே மாதிரி கிளினிக்கல் பேத்தாலஜியில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேத்தாலஜி, ஏன் வந்து பேத்தாலஜி படிக்கணும், ஏன் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.